பிரைஸ் தி லார்ட். கடந்த வாரம் நாம் சகரியாவின் புஸ்தகத்திலிருந்து நாம் தியானித்தோம். சகரியா 10ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். சகரியா 10:12. கடந்த வாரம் சகரியா 10:12 நான் அவர்களை கர்த்தருக்குள் பலப்படுத்துவேன். நான் அவர்களை கர்த்தருக்குள் பலப்படுத்துவேன். கர்த்தருக்குள் நம்மளை பலப்படுத்துகிற ஒரு தேவன். எப்படி பலப்படுத்துகிறார்? 3 நிலைகளில் தேவன் தம்முடைய பிள்ளைகளை பலப்படுத்துகிறார். கடந்த வாரம் நாம் பார்த்தோம். முதலாவதாக, தெய்வ ஜனத்துக்கு விரோதமாய் போராடுகிற வல்லமைகளை என் தேவன் முறிப்பார். சகரியா 9:4 பிரகாரம் ஆண்டவர் அதை தள்ளிவிட்டு சமுத்திரத்தில் அதன் பலத்தை முறித்து போடுவார், அது ஆக்கினைக்கு இரையாகும். நான் அவர்களை கர்த்தருக்குள் பலப்படுத்துவேன் என்று சொல்லும் பொழுது, முதலாவது தெய்வ ஜனத்துக்கு விரோதமாய் போராடுற வல்லமைகளை என் கர்த்தர் முறிப்பார், சமுத்திரத்தில் தள்ளியிட்டு அதை ஆக்கினைக்கு இரையாக்குவார். இரண்டாவதாக, கர்த்தருக்குள் எப்படி பலப்படுத்துகிறார் என்றால், அதே சகரியாவின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே நாம் பார்த்தோம். அசீரியாவின் கர்வம் தாழ்த்தப்படும், எகிப்தின் கொடுங்கோல் விலகி போகும். கர்த்தருக்குள் நம்மை பலப்படுத்தும் பொழுது ஆண்டவர் கர்வ பேச்சுகள் தாழ்ந்து போக செய்வார். நேபுகாத்நேசர் ராஜா சொன்னான், என்னுடைய கரத்திலிருந்து இவர்களை விடுவிக்கக்கூடிய தேவன் யார் என்று அந்த 3 வாலிபர்களை பார்த்து சொன்னான். அவன் கர்வ பேச்சு தாழ்ந்து போகும்படி கர்த்தர் செய்தார். அவன் கர்வம் தாழ்த்தப்பட்டது. எகிப்தின் கொடுங்கோல் விலகி போயிற்று. எகிப்தின் கொடுங்கோல் விலகி போயிற்று. மூன்றாவது, கர்த்தருக்குள் பலப்படுத்தும் பொழுது தேவன் செய்கிற காரியம் என்ன? அதே சகரியா 10ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே, சகரியா 10:6 நாம் பார்க்கிறோம். நான் அவர்களை திரும்ப நிலைக்க பண்ணுவேன். சத்ரு நம்மை நிலை குலைந்து போகும்படி செய்திருக்கலாம். தடுமாற்றங்களை கொண்டு வந்து நம்மளை கீழே தள்ளியிட்டு ஒன்றுமில்லாமல் ஆக்க முயற்சிக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், நான் அவர்களை திரும்ப நிலைக்க பண்ணுவேன். எந்த இடத்திலிருந்து நீங்கள் விழுந்து போனீர்களோ அதே இடத்துக்கு என் தேவன் உங்களை திரும்ப கொண்டு வருவார். ஆமேன். நீங்கள் இருந்த இடத்துக்கு அவர் மன்னிக்கும் தேவனாய் இருக்கிறபடியால் அதே இடத்துக்கு திரும்ப கொண்டு வருவார். அவர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறபடியால் சொன்ன வார்த்தை, சொன்ன வாக்குத்தத்தம் நிறைவேறும்படி அவர் மீண்டும் உங்களை உயர்ந்த இடத்துக்கு கொண்டு வருவார். அது மட்டுமல்ல, உரிய இடம் என்று ஒரு இடம் உண்டு. கடந்த வாரம் நாம் தியானித்தோம். நான் அவர்களை திரும்ப நிலைக்க பண்ணுவேன். கர்த்தருக்குள் நம்மை பலப்படுத்தும் பொழுது ஆண்டவர் நமக்கு விரோதமாக இருக்கிற சத்துருக்களை சமுத்திரத்தில் தள்ளி போட்டு அதன் பலத்தை முறித்து அவர்களை ஆக்கினைக்கு இரையாக்குகிறார். நமக்கு விரோதமாக இருக்கிற கர்வ பேச்சுகள் தாழ்ந்து போக செய்கிறார். எகிப்தின் கொடுங்கோலின் வல்லமைகள் விலகி போக செய்கிறார். மூன்றாவதாக நாம் பார்த்தோம், நான் அவர்களை திரும்ப நிலைக்க பண்ணுவேன். நிலைக்க பண்ணுவேன். அதை 3 ஸ்தானங்களிலே இருந்த இடத்துக்கு திரும்ப கொண்டு வருகிறார். இரண்டாவது, உயர்ந்த இடத்துக்கு கொண்டு வருகிறார். மூன்றாவது, நாம் பார்த்தோம் உரிய இடம். இதை அப்போஸ்தலனாகிய பேதுருவின் வாழ்க்கையிலே பார்க்கலாம். இயேசுவை மறுதலித்து அவன் மீன் பிடிக்க போய்விட்டான். ஆனால் மீன் பிடிக்க போன அவன் மனங்கசந்து அழுத பொழுது ஆண்டவர் அவனை மன்னித்து 12 சீஷர்களில் ஒருவனாய் அவன் மீண்டும் அமர்த்தப்படுகிறான். அது அவனுடைய இருந்த இடம். இரண்டாவதாய் நாம் பார்க்கலாம், அவனை ஆதி திருச்சபையின் அப்போஸ்தலனாக, ஒரே பிரசங்கம் 3000 பேர் ரட்சிக்கப்படுகிறார்கள். ஆதி திருச்சபையின் அப்போஸ்தலனாக உயர்த்தப்படுகிறான். உயர்ந்த இடம். மூன்றாவது, நீங்கள் பார்க்கலாம், இயேசு அவனை பார்த்து சொல்லுகிறார், நான் என்னுடைய ராஜ்யத்திலே நாம் வரும்பொழுது நீயும் என்னோடு கூட சிங்காசனத்திலே அமர்ந்து நியாயம் தீர்ப்பாய். பேதுருவே, இது நீ ஆசித்ததல்ல, நீ வாஞ்சித்ததல்ல, நீ கேட்டதும் அல்ல, நானே உனக்காக உண்டு பண்ணி வைத்திருக்கிற உரிய இடம். இருந்த இடம், உயர்ந்த இடம், உரிய இடம். நான் அவர்களை திரும்ப நிலைக்க பண்ணுவேன். கர்த்தருக்குள் நம்மை பலப்படுத்தும் பொழுது திரும்ப நிலைக்க பண்ணுவார். நான் அவர்களை கர்த்தருக்குள் பலப்படுத்துவேன். இந்த வாரம் அதனுடைய தொடர்ச்சியாய் நாம் தியானிக்க போகிறோம். ஒருவேளை இந்த செய்தியை முதல் முறையாய் நீங்கள் கேட்கிறீர்கள் என்றால், நீங்கள் கடந்த வாரம் மெசேஜ் நமக்கு யூடியூப்ல இருக்கு, நீங்க பாருங்க. அதனுடைய தொடர்ச்சியை இன்றைக்கு நாம் தொடர்ந்து தியானிக்க போகிறோம். நான் அவர்களை கர்த்தருக்குள் பலப்படுத்துவேன். கர்த்தருக்குள் பலப்படுத்தும் பொழுது ஆண்டவர் செய்கிற 4வது காரியம் என்ன?
சகரியாவின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே கர்த்தருக்குள் பலப்படுத்தும் பொழுது தேவன் செய்கிற 4வது காரியம், அவர்கள் பெருகி இருந்தது போலவே பெருகி போவார்கள். அவர்கள் பெருகி இருந்தது போலவே அவர்கள் பெருகி போவார்கள். ஆதி மனுஷனாகிய ஆதாமும் ஏவாளையும் பார்த்து கர்த்தர் கட்டளை கொடுத்தார், பெருகும்படியாய். ஆபிரகாமை அழைத்து, பிள்ளையற்ற ஆபிரகாமே, நீ கடல் மணலை போல பெருகுவாய் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணினார். நோவாவையும் ஆசீர்வதித்து பெருக செய்தார். நம்மளை தேவன் பெருக்கத்தின் தேவன். இந்த காலை நேரத்தில் நான் விசுவாசிக்கிறேன், இந்த 10வது மாதமும் தேவன் உங்களை பெருக பண்ணுவார். ஒருவனும் உங்களை தடை பண்ண முடியாது. கர்த்தரை விசுவாசிக்கிற உங்களை ஒரு வல்லமை உங்களை தடை பண்ண முடியாது. கர்த்தர் உங்களை பெருக பண்ணுவார். இங்கே நாம் பார்க்கிறோம், சகரியா 10ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே அவர்கள் பெருகி இருந்தது போலவே பெருகி இருப்பார்கள், பெருகி போவார்கள். இந்த இஸ்ரவேல் மக்களின் வாழ்க்கையிலே நீங்கள் உற்று கவனிப்பீர்கள் என்று சொன்னால், எகிப்தின் அடிமைத்தனத்தின் வீட்டிலிருந்து அவர்கள் வெளியே வந்த பொழுது 3 நிலைகளில் அவர்கள் ஒரு பெருக்கத்தை காண்கிறார்கள். In 3 different stages, 3 வித்தியாசமான நிலைகளில் ஒரு பெருக்கத்தை நீங்கள் பார்க்கலாம். முதலாவது பெருக்கம் அவர்கள் வாழ்க்கையில நீங்கள் பார்க்கும் பொழுது, யாத்ராகமத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது, யாத்ராகமம் 1:7, இஸ்ரவேல் புத்திரர் மிகுதியும் பலுகி ஏராளமாய் பெருகி பலத்திருந்தார்கள். இந்த எந்த சூழ்நிலையிலே இது நடக்குது என்று சொன்னால், இஸ்ரவேல் மக்கள் எகிப்துக்கு வருகிறார்கள். எகிப்துக்கு வரும்பொழுது அங்கே ஏற்கனவே எகிப்தியர்கள் இருந்தார்கள், அங்கே ஏற்கனவே மக்கள் இருந்தார்கள். இவர்கள் எகிப்துக்கு யோசேப்புடைய சகோதரரும் தகப்பனும் வரும்பொழுது அன்று இருந்த பார்வோன் அவர்களுக்கு கோஷேன் தேசத்தில் இடம் கொடுக்கிறான். காரணம், இவர்கள் மந்தை மேய்க்கிறவர்கள், ஆடு மேய்க்கிறவர்களாக இருந்தபடியால் கோஷேன் தேசத்தில் இவர்களுக்கு இடம் கொடுக்கிறான். நீங்கள் அதை பார்ப்பீர்கள் என்று சொன்னால், அந்த யாத்ராகமம் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே நீங்கள் பார்க்கலாம், இவர்கள் வரும்பொழுது 70 பேராய் வந்திருந்தார்கள். ஆனால் நம்முடைய திறவுகோல் வசனம் என்ன? நான் அவர்களை கர்த்தருக்குள் பலப்படுத்துவேன். கர்த்தருக்குள் நம்மை பலப்படுத்தும் பொழுது அவர்கள் பெருகி இருந்தது போலவே பெருகி போவார்கள். இவர்கள் வந்தது 70 பேர், 70 பேராய் கோஷேன் தேசத்திலே குடியேறுகிறார்கள். அன்றைக்கிருந்த பார்வோன் இவர்களுக்கு அனுகூலமாக இருந்தான், அனுமதி கொடுத்தான், எதிர்ப்புகள் இல்லை. ஆனால் நாட்கள் புரண்டோடின உடனே இவர்கள் அதிகரித்தார்கள், இவர்கள் பெருகினார்கள். இவர்கள் பெருகின பொழுது எந்த அளவுக்கு இவர்கள் பெருகினார்கள் என்றால், சத்ருவின் கவனத்தை ஈர்க்கும் அளவுக்கு இவர்கள் பெருகினார்கள். இப்போ இவர்கள் பெருக்கத்தின் நிமித்தம் சத்ருவுக்கு ஒரு பயம் வர ஆரம்பித்தது. அங்கே இவர்கள் போகும் பொழுது, கோஷேன் தேசத்தில் இவர்கள் போய் குடியேறும் பொழுது 70 பேர், எண்ணிக்கையில் குறைந்தவர்கள். ஆனால் நாட்கள் புரண்டோடின உடனே எண்ணிக்கையில் மிகுந்தவர்களை காட்டிலும் கர்த்தர் பெருக செய்தார். இவர்கள் போவதற்கு முந்தியே எகிப்தியர்கள் இருந்தார்கள். முந்தி இருந்தவர்களை காட்டிலும் பிந்தி வந்தவர்கள் பெருக செய்தார். ஆமென். முந்தி இருந்தவர்களை காட்டிலும் 70 பேராதான். அதன் பிற்பாடு யோசேப்பு சொல்கிறான், ராமசேசுக்கு நீங்கள் போய் குடியேறுங்கள் கோஷேனிலிருந்து. காரணம், இவர்கள் அவ்வளவாய் பெருகினார்கள். என்னை கேட்டுக்கொண்டிருக்க அருமையான தெய்வ பிள்ளையே, உங்கள் வேலை ஸ்தலத்தில் உங்களுக்கு முந்தியே ஒரு சிலர் வந்திருக்கலாம். அவர்களுக்கு தான் ப்ரொமோஷன் டியூவா இருக்கலாம், அவர்களுக்கு தான் உயர்வு காத்து கொண்டிருக்கலாம். முந்தி வந்தவர்களை காட்டிலும், நீங்க அதுக்கு பிற்பாடு தான் ஜாயின் பண்ணியிருப்பீங்க. முந்தி வந்தவர்களை காட்டிலும் பிந்தி வந்தவர்களுக்கு ஒரு உயர்வை கொடுக்கிற தேவன் அவர். இவர்களுக்கு முந்தையே எகிப்தியர்கள் எகிப்து தேசத்தில் இருந்தார்கள், அவர்கள் பெருகவில்லை. பிந்தி வந்த இவர்களோ மிகுதியாய் பலுகி பெருகினார்கள், மிகுதியாய் பலுகி பெருகினார்கள். பிந்தி வந்தவர்கள் மிகுதியாய், யாக்கோபும் அவன் சந்ததியும் பிந்தி வந்தார்கள், ஆனால் முந்தி இருந்தவர்களை காட்டிலும் பெருக செய்தார். இதை நீங்கள் 1 சாமுவேலின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்க்கலாம். அங்கே கோலியாத் என்ற ஒரு மனுஷன் இரவும் பகலும் 40 நாள் அவன் சவால் விட்டு கொண்டிருந்தான். அந்த சூழ்நிலையிலே தாவீது என்ற ஒரு சிறுவன், அவனிடத்தில் தன் தகப்பன் சகோதரர்களை நலம் விசாரித்து வரவும் ஆகாரத்தையும் கொடுத்து அனுப்புகிறான். நீ போய் உன் சகோதரரிடத்திலே நலம் விசாரித்து இந்த ஆகாரங்களை அவர் கையிலே கொடுத்து நீ வா என்று சொல்லுகிறான்.
அப்படி நீ கொடுத்து வா என்று சொல்லி இவனை வழி அனுப்பி வைக்கும் பொழுது தாவீது அங்கே போகிறான். போய் தன் சகோதரர்களை பார்க்கிறான், நலம் விசாரிக்கிறான். எல்லாம் நலம் விசாரித்து வரும்பொழுது அங்கே ஒரு கொக்கரிக்கிற சத்தம் கேட்கிறது. காத் ஊரானாகிய கோலியாத், 1 சாமுவேலின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் நீங்கள் பார்க்கலாம். காத் ஊரானாகிய கோலியாத் கொக்கரிக்கிறான், வெளியரங்கமாய் சவால் விடுகிறான். 40 நாட்கள் இஸ்ரேல் தேசத்தின் சேனை இதை பார்த்து இவன் சத்தத்தை கேட்கும் பொழுது நடுங்கி இருந்தது. இவனுக்கு முந்தியே 40 பேர் இருக்கிறார்கள். அப்பொழுது இவன் கேட்கிறான், இவன் யார்? விருத்த சேதனம் இல்லாத இவன் யார்? இஸ்ரவேலின் தேவனின் நாமத்தை நிந்திக்க இவன் யார் என்று இந்த சிறுவன் கேட்கிறான். அப்பொழுது இவனுடைய அண்ணன், மூத்த அண்ணன் வந்து இவனை பார்த்து சொல்கிறான், நீ ஏன் இங்கே நிற்கிறாய்? நீ வந்த வேலையை முடித்து விட்டாய் அல்லவா? நீ கிளம்பி போ. உன்னிடத்தில் இருக்கிற அந்த கொஞ்சம் ஆடை நீ யார் வசமாய் விட்டு விட்டு வந்தாய்? இவனை அங்கிருந்து விரட்ட முயற்சிக்கிறான். இவன் வீட்டில் 8ஆவதாய் பிறந்தவன், அவனுடைய மூத்த அண்ணன். அப்போ கிட்டத்தட்ட 7 வருஷம் கேப் இருந்திருக்கணும். இவனுக்கு முந்தியே இராணுவம் இருந்தது, இஸ்ரவேலின் இராணுவம் இருந்தது. இவனுக்கு முந்தியே இவனுடைய அண்ணன்மார் அங்கே இருந்தார்கள் இந்த கோலியாத்துக்கு விரோதமாய். முந்தி இருந்தவர்களால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. பிந்தி வந்த தாவீதை வைத்து கோலியாத்தை வீழ்த்த கர்த்தர் செய்தார். பிந்தி வந்தவனை வைத்து அவர்கள் பெருகி இருந்தது போலவே பெருகி போவார்கள். நான் அவர்களை கர்த்தருக்குள் பலப்படுத்துவேன். ஆமென். அந்த வார்த்தையை மறந்துடாதீங்க, அந்த வாக்குத்தத்தத்தை மறந்துடாதீங்க. கர்த்தருக்குள் உங்களை பலப்படுத்தும் பொழுது அவர்கள் பெருகி இருந்தது போலவே பெருகி போவார்கள். இவன் கோலியாத் தாவீது பிந்தி வந்தவன். அவனுக்கு முன்னதாகவே இராணுவம் இருந்தது, இஸ்ரவேலின் இராணுவம் படைபலன் அங்கே இருந்தது. சவுல் ராஜா இருந்தான், தாவீது அண்ணன்மார்கள் இருந்தார்கள். அவர்களால் செய்ய முடியாததை, முந்தி இருந்தவர்களால் செய்ய முடியாததை பிந்தி இருந்த 8ஆவதாய் பிறந்தவன், 8ஆவது புஸ்தகத்தில் இடம் பிடித்தவன், அவனை கொண்டு தூக்கி எறியப்பட்டவன், தாயின் வயிற்றில் பிறந்த நாள் முதல் தொட்டவன் தூக்கி எறியப்பட்டவன், தள்ளப்பட்டவன், சகோதரர்களால் புறக்கணிக்கப்பட்டவன், அவனை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்தார். என்னை கேட்டுக்கொண்டிருக்க அருமையான தேவ பிள்ளையே, பிந்தி வந்த உங்களை வைத்து தேவன் மகத்தான காரியங்களை, கிரியைகளை இந்த மாதம் செய்வாராக. யாக்கோபை குறித்து வாசிக்கும் பொழுது, யாக்கோபு தன் சகோதரர்களுக்கு பயந்து அவன் தன் சகோதரனை விட்டு வீட்டை விட்டு ஓடி போகிறான். வேதம் சொல்லுகிறது, அவன் போகும் பொழுது வெறும் கோலோடு கூட போனான். அவனோடு கூட வேற ஒன்றும் எடுத்துக்கொண்டு போக முடியவில்லை. இரவோடு இரவாய் அவன் ஈசாவ் அவனை கொன்று விடுவான் என்று சொல்லி சகோதரனுக்கு பயந்து அவன் தன் மாமனாகிய லாபான் வீட்டுக்கு ஓடுகிறான். இவன் போகும்பொழுது லாபான் வீட்டுக்கு அவர் அடைக்கலம் தேடி போனான். இவனிடத்தில் ஒன்றும் இல்லை. இவனுக்கு கூட எடுத்துக்கொண்டு போகவோ இவன் கைவசமாகவோ ஒன்றும் இல்லை. வெறும் கோலோடு கூட இவன் நடந்து போகிறான். ஆனால் நீங்கள் ஆதியாகமம் 30ஆம் அதிகாரம் 43ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது, Genesis 30 and 43, அங்கே நீங்கள் பார்க்கலாம், இவனை குறித்து, யாக்கோபை குறித்து வேதம் சொல்லுகிறது, இவ்விதமாய் அந்த புருஷன் மிகவும் விருத்தி அடைந்து திரளான ஆடுகளும் வேலைக்காரரும் ஒட்டகங்களும் கழுதைகளும் உடையவனாய் கர்த்தர் அவனை உயர்த்தினார். வெறும் கையாய் போனவன், பிந்தி போனவன். இவனுக்கு முந்தைய லாபானுக்கு அங்கே ஆடு மாடுகள் இருந்தது, மிருக ஜீவன்கள் இருந்தது, வேலைக்காரர்கள் இருந்தார்கள். ஆனால் இவனுக்கு முந்தி இருந்தவர்களை காட்டிலும் இந்த புருஷனை கர்த்தர் திரளான ஆடுகளோடு கூட வேலைக்காட்களோடு கூட பெருக செய்தார். அப்படி என்றால் என்னை கேட்டுக்கொண்டிருக்க அருமையான தெய்வ பிள்ளையே, இந்த மாதம் விசுவாசியுங்கள். நான் அவர்களை கர்த்தருக்குள் பலப்படுத்துவேன். கர்த்தருக்குள் பலப்படுத்தும் பொழுது முந்தி இருந்தவர்களை காட்டிலும் பிந்தி வந்த உங்களை அவர்கள் பெருகி இருந்தது போலவே பெருகி போகும்படி கர்த்தர் செய்வார். என் தேவன் செய்வார். அப்போஸ்தலனாகிய பவுலை குறித்து வாசிக்கும் பொழுது, சவுல் எனப்பட்ட சவுல் தெய்வ சபையை துன்பப்படுத்தி கொண்டிருந்தான். தெய்வ ஜனத்துக்கு விரோதமாய் அதிகார பத்திரங்களோடு கூட தெய்வ சபையை துன்பப்படுத்தி கொண்டிருந்தான். தெய்வ பிள்ளைகளை வேதனைப்படுத்தி கொண்டிருந்தான். நடந்தது என்ன? இவன் ஒரு நாள் தெய்வ சபையை துன்பப்படுத்தும்படியாய் விரைவாய் வந்து கொண்டிருக்கிறான். தமஸ்குவின் வீதியிலே கர்த்தர் அவனை தொட்டார். இவன் இயேசுவின் சீஷர் 12 பேரில் ஒருவனாய் இல்லை. இவன் கர்த்தர் அவனை சந்திக்கிறார் தமஸ்குவின் வீதியிலே. கர்த்தர் அவனை சந்தித்த பிறகு அவன் தன் வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்கிறான். அதன் பிற்பாடு நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால், பிந்தி வந்த பவுல் முந்தி இருந்த சீஷர்களை காட்டிலும் அநேக நிருபங்களை எழுத, சபைகளை ஸ்தாபிக்க கர்த்தர் அவனை பயன்படுத்துகிறார். பிந்தி வந்த இவன் முந்தி இருந்த சீஷர்களை காட்டிலும் கர்த்தர் இவனை எடுத்து பயன்படுத்துகிறார். அப்போஸ்தலர் நடபடிகள் நீங்கள் பார்க்கலாம்,
12 பேரோடு கூட சபை ஆரம்பிக்கிறது. அது 120 பேராக மாறுகிறது. அன்று இருந்த யூத மார்க்கத்தை விட பெருகும்படி கர்த்தர் செய்தார். பிந்தி ஆரம்பிக்கப்பட்ட சபை, அதற்கு முந்தைய யூத மார்க்கம் அவர்களுடைய சபைகள் இருந்தது, அதை காட்டிலும் பெருக செய்தார். நீங்கள் அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது அங்கே நீங்கள் பார்க்கலாம், யாசேனி அப்போஸ்தலர் 17:6 வசனத்திலே, யாசேனியும் சில சகோதரனையும் பட்டணத்து அதிகாரிடத்தில் இழுத்து கொண்டு வந்து உலகத்தை கலக்கிறவர்கள் இங்கேயும் வந்தார்கள். உலகத்தை கலக்குகிறவர்கள் இங்கேயும் வந்தார்கள். இவர்களுக்கு முந்தையே அங்கு மத குரு தலைவர்கள் இருந்தார்கள், பரிசேயர்கள் இருந்தார்கள், வேதபாரகர்கள் இருந்தார்கள், யூதர்கள் இருந்தார்கள், யூதர்களின் சங்கம் இருந்தது. ஆனால் இந்த ஒரு சிலரின் நிமித்தம் யாசேனும் சில சகோதரனை பார்த்த பொழுது அவர்கள் சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா? உலகத்தை கலக்குகிறவர்கள் இங்கேயும் வந்தார்கள். அவர்கள் பெருகி இருந்தது போலவே பெருக செய்கிற ஒரு தேவன் இருக்கிறார். இந்த இஸ்ரவேல் மக்களுடைய வாழ்க்கையிலே இரண்டாவது ஒரு பெருக்கத்தை நீங்கள் பார்க்கலாம். முதலாவது பெருக்கத்தை நாம் பார்த்தோம், அனுகூலமாய் எதிர்ப்பு ஒன்றும் இல்லாமல் பார்வோனே அவர்களுக்கு இடம் கொடுத்தான் கோஷேன் தேசத்தில். அதன் பிற்பாடு இவர்கள் பெருகினது நிமித்தம் ராமசேசிலே குடியேறுகிறார்கள். ஆனால் இரண்டாவது ஒரு பெருக்கத்தை நீங்கள் யாத்ராகமம் அதே முதல் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே நீங்கள் பார்க்கலாம். அவர்கள் எவ்வளவு ஒடுக்கினார்களோ அவ்வளவாய் அவர்கள் பலுகி பெருகினார்கள். ஆகையால் இஸ்ரவேல் புத்திரரை குறித்து எரிச்சல் அடைந்தார்கள். என்னை கேட்டுக்கொண்டிருக்க அருமையான தெய்வ ஜனமே, இந்த 10வது மாதத்துக்குள்ள நாம் பிரவேசித்திருக்கிறோம். 9 மாதம் சத்துரு உங்களை ஒடுக்கி இருக்கலாம். அநேக ஒடுக்கத்தின் வழியாய் நீங்கள் கடந்து போயிருக்கலாம். ஆனால் ஒன்றை விசுவாசியுங்கள், எவ்வளவு ஒடுக்கினார்களோ அவ்வளவாய் அவர்கள் பெருகினார்கள். இது எப்படிப்பட்ட சூழ்நிலை என்றால், எல்லாம் அனுகூலமாய் இருந்த சூழ்நிலை அல்ல, எல்லாம் ஃபேவரபிளான கண்டிஷன் அல்ல, எதிர்ப்புகள் இருந்த சூழ்நிலை, அனுகூலமான சூழ்நிலையில். ஒடுக்கம் என்று சொன்னால் அங்கே வேதனை இருந்தது, நெருக்கம் இருந்தது. இவர்களுடைய ஒடுக்கத்தை நீங்கள் விளங்கி கொள்ள வேண்டும் என்றால் அதை யாத்ராகமம் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது அங்கே நீங்கள் பார்க்கலாம். சாந்தும் செங்கலும் ஆகிய இவைகளை செய்யும் வேலையிலும் வயலில் செய்யும் வேலையிலும் அவர்களை கொண்டு செய்து மற்ற எல்லா வேலையிலும், ஒரு பக்கம் செங்கல் வெட்டணும், அது முடிஞ்ச உடனே வயலில் வேலை செய்யணும். அந்த வசனத்தில் நீங்கள் பார்க்கலாம், எதுவும் முடிந்த பிறகு தொடர்ச்சியாய் அவர்கள் மற்ற எல்லா வேலைகளையும் அவர்கள் செய்ய வேண்டும். அங்கு வேதம் வசனம் சொல்லுகிறது, அவர்கள் ஜீவனே அவர்களுக்கு கசப்பாய் மாறிற்றாம். அவர்கள் ஜீவனே அவர்களுக்கு கசப்பாய் மாறிற்று. ஏன் வாழ்கிறேன், எதற்கு வாழ்கிறேன், வாழ்க்கையை அர்த்தமற்றது போல் இருந்தது, வாழ விருப்பம் இல்லை. என்னை கேட்டுக்கொண்டிருக்க அருமையான தேவப்பிள்ளை, நீங்கள் அப்படிப்பட்ட ஒரு பாதையின் வழியாய் கடந்து போய் கொண்டிருக்கலாம். வாழ விருப்பம் இல்லை, வாழ்க்கை கசப்பாய் போகலாம். ஒன்றின் பின் ஒன்றாய் அழுத்தங்கள், நிர்பந்தங்கள், கட்டாயப்படுத்தப்படுகிறீர்கள், வேதனைகள், எதிர்பாராத எதிர்ப்புகள், எதிர்காற்றுகள், எதிர்நீச்சல் போட முடியவில்லை, நின்று பிடிக்க முடியவில்லை, வாழ்க்கை கசப்பாய் இருக்கிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே தான் இஸ்ரவேல் மக்கள் கடந்து போனார்கள். ஆனால் நாம் அங்கே பார்க்கிறோம், அவர்கள் எவ்வளவாய் ஒடுக்கினார்களோ அவ்வளவாய் அவர்கள் பலுகி பெருகினார்கள். உங்களுக்கு ஒரு பக்கம் ஒரு ஒடுக்கம், நெருக்கம் வரலாம், ஆனால் நீங்கள் ஒடுங்கி போவதில்லை, மாறாய் கர்த்தருக்குள் அவர்களை நான் பலப்படுத்துவேன் என்று வாக்குப்படினாரே, அவர்கள் பெருகி இருந்தது போலவே பெருகி போவார்கள். கர்த்தர் உங்களை பெருக செய்வார். அந்த ஒடுக்கத்தின் நடுவிலும் கர்த்தர் உங்களை பெருக்க செய்வார். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் நீங்கள் பார்க்கலாம், ஆதி திருச்சபையை யூதர்களின் எதிர்ப்பின் நிமித்தம் சிலர் அது சிதறடிக்கப்பட்டது. ஆதி திருச்சபை யூதர்கள் எதிர்த்து வந்தார்கள், ஆகவே ஆதி திருச்சபை சிதறடிக்கப்பட்டது. அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது அங்கே நீங்கள் பார்க்கலாம், அப்போஸ்தலர் 8:4 அந்த ஆதி திருச்சபை சிதறடிக்கப்பட்டது. ஆனால் சிதறடிக்கப்பட்டது நிமித்தம் அதுக்கு முற்றுப்புள்ளி வைக்க முடியவில்லை. சுவிசேஷ வசனத்தை அவர்கள் எங்கும் பிரசங்கித்தார்கள். எருசலேமில் ஆரம்பித்த ஆதி திருச்சபை இத்தோப்பியா வரைக்கும் அது கடந்து போயிற்று. இத்தோப்பியா வரைக்கும் அது கடந்து போயிற்று. உலகம் எங்கும் அது பரவிற்று. இவர்கள் நினைத்தார்கள், இதை சிதறடிக்கலாம், இதை ஒன்றும் முற்றுப்புள்ளி வைக்கலாம், நிறுத்தி விடலாம் என்று. எப்போ ஒடுக்கம் வருதோ, எப்போ நெருக்கப்படுகிறோமோ, அந்த நெருக்கத்தின் நடுவையும் தேவன் நமக்கு ஒரு பெருக்கத்தை கட்டளையிடுவார். தேவன் நமக்கு ஒரு பெருக்கத்தை கட்டளையிடுவார். ஒருவேளை நீங்க சொல்லலாம், இந்த ஆண்டு ஆரம்பித்ததிலிருந்து எனக்கு ஒன்றின் பின் ஒன்றாய் ஒடுக்கம் மட்டும்தான் பாஸ்டர், ஒடுக்கம்தான்,
கண்ணீரே என் உணவாயிற்று என்று நீங்கள் சொல்லலாம். நெருக்கத்தின் அப்பமும் கஷ்டத்தின் கண்ணீரும் குடித்து கொண்டிருக்கலாம். ஆனால் இந்த காலை நேரத்தில் விசுவாசியுங்கள். எவ்வளவாய் நீங்கள் ஒடுக்கப்படுகிறீர்களோ, எவ்வளவாய் நெருக்கப்படுகிறீர்களோ, அதற்கு சரியாய் நம்மளை மகிழ செய்கிற கர்த்தர், சரியாய் ஒரு பெருக்கத்தை கட்டளையிடுகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். நான் அவர்களை கர்த்தருக்குள் பலப்படுத்துவேன். நான் அவர்களை கர்த்தருக்குள் பலப்படுத்துவேன். மூன்றாவது ஒரு பெருக்கத்தை நீங்கள் பார்க்கலாம். மூன்றாவது ஒரு பெருக்கம், இவர்கள் ஒடுக்கப்படும் பொழுதுதான் பெருக்கத்தை கர்த்தர் கட்டளையிடுகிறார். ஆதி திருச்சபை குறித்து பார்த்தோம். பத்மோ தீவிலே யோவானை குறித்து வாசிக்கலாம். யோவானை நாடு கடத்துகிறார்கள். அவன் நாடு கடத்தி பத்மோ தீவிலே தூக்கி எறியப்படுகிறான். அன்றைய மன்னன் நினைத்தான், இவனை நாடு கடத்தி பத்மோ தீவிலே இவனை தூக்கி எறியப்பட்டால் இவனுடைய கதை முடிந்துவிடும், இதோடு கூட இவனுடைய ஊழியம் எல்லாம் முடிந்துவிடும், அவன் வாழ்க்கை ஒரு முடிவுக்கு வரும் என்று நினைத்த பொழுது, அவன் தனிமையாய் இருந்த பொழுது பத்மோ தீவிலே வேதம் சொல்கிறது, கர்த்தருடைய நாளிலே அவன் ஆவிக்குள் ஆனான். அன்றைக்கு ஒரு நாள் காட்டியோ கேலண்டரோ ஒன்றும் இல்லை, ஆனால் கர்த்தருடைய நாளிலே அவன் ஆவிக்குள் ஆனான். அது மட்டுமல்ல, இனி வருகிற வருஷங்களிலே அடுத்து சம்பவிக்க போகிறவைகள் எவை என்பதை வேற யாருக்கும் கர்த்தர் வெளிப்படுத்தவில்லை. ஆனால் இந்த யோவானுக்கு மட்டும் ஒரு விசேஷமான வெளிப்படுத்தலை கர்த்தர் கொடுத்தார். அது அன்று தொட்டு இன்று வரைக்கும் இனி உலகத்தில் சம்பவிக்கிற சகலவற்றையும் எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. இனி சம்பவிக்கிற காரியங்கள் ஒரு விசேஷமானதை கர்த்தர் எழுத வைத்தார். வெளிப்படுத்தல் விசேஷம். இது எங்க நடந்தது தெரியுமா? பத்மோ தீவிலே தூக்கி எறியப்பட்ட பொழுது, ஒடுக்கத்தின் நடுவே, நெருக்கத்தின் நடுவே, நிலை குலைந்து போன நடுவே, நான் அவனை கர்த்தருக்குள் பலப்படுத்துவேன். அவர்கள் பெருகி இருந்தது போலவே பெருகி போவார்கள். எல்லாரும் நினைத்தார்கள், இவன் கதை முடிந்து விட்டது, யோவானின் நிலைமை முடிந்து விட்டது என்ற செய்தி வரும் என்று எதிர்பார்த்த பொழுது, இனி வருகிற காரியங்களை குறித்து அவன் ஆவிக்குள்ளாய் எல்லாவற்றையும் எழுதி வெளியிடுகிறான். வெளிப்படுத்தல் விசேஷத்தை நம் கையிலே கொடுக்கிறான். மூன்றாவது ஒரு பெருக்கத்தை நீங்கள் பார்க்கலாம். யாத்ராகமம் 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். இங்கே இஸ்ரவேல் மக்களை குறித்து நீங்கள் வாசிக்கும் பொழுது, யாத்ராகமம் 1:20 ஜனங்கள் பெருகி மிகுதியும் பலத்து போனார்கள். ஜனங்கள் பெருகி, முதலாவது பார்த்தோம் மிகுதியாய் பெருகினார்கள். இரண்டாவது பெருக்கத்தில் பெருகினார்கள். பெருக்கத்தில் பெருகினார்கள் என்று சொன்னால் 4 8 என்று அல்ல, 4 16 என்று சொல்லத்தக்க அளவில் பெருக்கத்தில் பெருகினார்கள். மூன்றாவது பெருகி மிகுதியாய் பலத்து போனார்கள். முதலாவது பெருக்கம், எதிர்ப்பே இல்லை, ஒரு எதிர்ப்பும் இல்லை, எல்லாம் அனுகூலமான சூழ்நிலை. அன்று இருந்த பார்வோனும் எல்லாம் அனுகூலமான சூழ்நிலை, அவன்தான் இடம் கொடுக்கிறான். முதலாவது பெருக்கம் எதிர்ப்பு இல்லாத நேரத்தில் ஒரு பெருக்கம். இரண்டாவது பெருக்கம் பெருக்கத்தில் பெருக்கம். அது எப்படிப்பட்ட பெருக்கம் என்று சொன்னால், ஒடுக்கப்படுகிறார்கள், எதிர்ப்புகளின் நடுவே ஒரு பெருக்கம். மூன்றாவது ஒரு பெருக்கம். இது எப்படிப்பட்ட பெருக்கம் என்றால், எதிர்பார்ப்பே இல்லைங்க, நம்பிக்கையே இல்லை, பலனே இல்லை, அனுகூலமான வாசலே இல்லை, ஒத்தாசையோ அனுகூலம் அப்படிப்பட்ட எல்லா வாசல்களும் அடைப்பட்டு போன நேரத்திலே, எதிர்பார்ப்பே இல்லாத நேரத்தில் கர்த்தர் ஒரு பெருக்கத்தை கட்டளையிடுகிறார். அன்று இருந்த பார்வோன் பார்க்கிறான், இவளை ஒடுக்கினால் இவர்கள் இன்னும் அதிகமாய் பெருகுகிறார்கள். ஆகவே இந்த இஸ்ரவேல் மக்களுக்கு விரோதமாய் இவர்கள் பெருகுவதை நிறுத்தும்படியாய் அவன் ஞானமாய் இப்பொழுது ஒரு திட்டத்தை போடுகிறான், ஒரு யுக்தியை ஆயத்தம் செய்கிறான். ஆண் பிள்ளைகள் இருந்தாதானே இவர்கள் பெருகுவார்கள். ஆகவே எல்லா ஆண் பிள்ளைகளும் கொல்லப்பட வேண்டும், நைல் நதியில் எரியப்பட வேண்டும். ஒரு கட்டளை இடுகிறான். ஆண் பிள்ளைகளே இருக்கக்கூடாது, இவர்கள் பெருக்கத்துக்கு நான் ஒரு முற்றுப்புள்ளியை வைப்பேன் என்று ஞானமாய் செயல்படுகிறான். அவன் எவ்வளவு ஞானமாய் செயல்படுகிறான் என்றால், நீங்கள் யாத்ராகமம் 1ஆம் அதிகாரம் 15 16 வசனங்களை நீங்கள் வாசிக்கும் பொழுது, யாத்ராகமம் 1ஆம் அதிகாரம் 15 16 வசனத்தை வாசிக்கும் பொழுது, அவன் எபிரேய மருத்துவச்சிகளை கூப்பிட்டு அவன் பேசி அவன் சொல்லுகிறான், எபிரேய ஸ்திரீகள் ஆண் பிள்ளைகளை கொன்று போடுங்கள் என்று எபிரேய மருத்துவச்சிகளிடம் அவன் சொல்லுகிறான். அவன் எபிரேய மருத்துவச்சிகளை பார்த்து அவன் சொல்லுகிறான்,
இங்கே நீங்கள் ஒன்றை விளங்கிக் கொள்ள வேண்டும். இவன் சொன்னது எகிப்திய மருத்துவச்சிகளிடத்தில் அல்ல, எபிரேய மருத்துவச்சிகளிடத்தில். சந்தேகம் வரக்கூடாத விதத்தில் சந்தேகப்படுகிற ஒரு காரியத்தை இவன் செய்கிறான். என்னை கேட்டுக்கொண்டிருக்க அருமையான தேவ பிள்ளையே, ஒருவேளை உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் ஒரு ஆளை ரொம்ப நம்பலாம், உங்களுக்கு சந்தேகமே வராது. இந்த ஆள் எனக்கு விரோதமாக எழும்புவானா, என் பிஸ்னஸுக்கு விரோதமா, என் குடும்பத்துக்கு விரோதமா, என் வேலை ஸ்தலத்தில், என் ஊழியத்தில் இந்த ஆள் எனக்கு விரோதமாக எழும்புவானா? நீங்கள் சந்தேகமே பட மாட்டீங்க. சந்தேகம் படாத விதத்தில் சந்தேகப்படக்கூடிய ஒரு காரியத்தை சத்ரு எழுப்பலாம். அப்படி எழுப்பும் பொழுது கர்த்தர் செய்தது என்ன தெரியுமா? எந்த எபிரேய மருத்துவச்சிகளை இந்த பார்வோன் பயன்படுத்தினானோ ஆண் பிள்ளைகளை கொள்வதற்காக, மருத்துவச்சிகளுடைய வேலை என்ன? உதவி செய்வது. உதவி வருகிற இடத்தையே, நமக்கு உதவ வேண்டிய நபர்களே நம்மளை அழிக்கும் நபர்களாய் சத்ரு மாற்றினான். எந்த அதுவும் எபிரேய மருத்துவச்சிகள் வைத்தால் சந்தேகமே வராது. எகிப்தின் மருத்துவச்சிகள் வைத்தால் சந்தேகம் வரும், எபிரேய மருத்துவச்சிகளை வைத்தால் சந்தேகம் வராது. ஆகவே ஞானமாய் செயல்பட்டான். ஆனால் ஒன்றை மறந்துடக்கூடாது, எவ்வளவுதான் ஞானமாய் செயல்பட்டாலும் நீங்களும் நானும் ஆராதிக்கும் தேவன் சர்வ ஞானி, அவர் சர்வ வல்லமை உள்ளவர். அவர் நம்மை கர்த்தருக்குள் பலப்படுத்துகிறார். பெருகி இருந்தது போலவே பெருக செய்வார். இவன் கர்த்தர் செய்தது என்ன? இவன் எந்த எபிரேய மருத்துவச்சிகளை பயன்படுத்தினானோ அதே மருத்துவச்சிகள் சாட்சி சொல்ல வைக்கிறான். 19வது வசனத்திலே நீங்கள் 19வது வசனத்திலே நீங்கள் பார்க்கலாம். எபிரேய ஸ்திரீகள் எகிப்திய ஸ்திரீகளை போல அல்ல, அவர்கள் நல்ல பலம் உள்ளவர்கள். சத்ரு யாரை வைத்து உங்களை வீழ்த்தலாம் என்று பயன்படுத்துகிறானோ அவர்களை வைத்தே கர்த்தர் சாட்சி சொல்ல வைப்பார். என்ன தெரியுமா? நான் அவர்களை கர்த்தருக்குள் பலப்படுத்தி இருக்கிறேன். அவர்கள் பெருகி இருந்தது போலவே பெருகி போவார்கள். நான் அவர்களை கர்த்தருக்குள் பலப்படுத்திருக்கிறேன். ஆமென். இந்த காலை நேரத்தில் விசுவாசிங்க. சத்ரு யாரை உங்களுக்கு விரோதமாக எடுத்து பயன்படுத்துகிறானோ அவர்களை வைத்தே கர்த்தர் சாட்சி சொல்ல வைப்பாராக. தானியேலின் வாழ்க்கையில் நீங்கள் பார்க்கலாம். பிரபுக்கள் எல்லாம் சேர்ந்து தரியு ராஜாவை பயன்படுத்தி தானியேலுக்கு விரோதமாய் சட்டத்தை இயற்றினார்கள். அந்த சட்டத்துக்கு கையெழுத்து போட வைத்தார்கள். எப்படியாவது தானியேலை சிக்க வைக்க வேண்டும், எப்படியாவது தானியேலை சிங்க கெபியில போட வேண்டும். நீங்கள் தானியேலுக்கு புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது தானியேல் 6:9 பிரபுக்கள் எல்லாரும் சேர்ந்து தரியு ராஜாவை வைத்து அந்த சட்டத்தை இயற்றுகிறார்கள். அந்த சட்டத்துக்கு சிக்னேச்சரை வாங்கி அந்த சட்டத்தை செயல்படுத்த முயற்சிக்கிறார்கள் தானியேலுக்கு விரோதமாய். ஆனால் நடந்தது என்ன? எந்த தரியு ராஜாவை பிரபுக்கள் எல்லாம் பயன்படுத்தினார்களோ அதே தரியு ராஜா தானியேலை குறித்து சாட்சி கொடுக்கிறான். அதே தானியேல் 6ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தில் தானியேலுக்கு தேவனாக முன்பாக நடுங்கி பயப்பட வேண்டும். அவர் ஒருவரே ஜீவனுள்ள தேவன், அவர் ஒருவரே சதா காலமும் வாழ்கிறவர். யாரை பயன்படுத்தி நமக்கு விரோதமாய் நம்மளை ஒன்றுமில்லாமல் ஆக்க சத்ரு முயற்சித்தானோ அவர்களை வைத்தே கர்த்தர் இந்த மாதம் உங்களை சாட்சி சொல்ல வைப்பாராக. நான் அவர்களை கர்த்தருக்குள் பலப்படுத்துவேன், கர்த்தருக்குள் பலப்படுத்துவேன். உங்களுக்கு விரோதமாய் நீங்க சந்தேகப்படக்கூடாத விதத்தில் சந்தேகப்படுகிற ஒரு காரியத்தை சத்ரு செய்யும் பொழுது கர்த்தர் செய்கிறதுன்னா தெரியுமா? கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார். எதற்கு தெரியுமா? அவர்களே உங்களுக்காக சாட்சி சொல்ல வைப்பார். உங்கள் தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். யோசேப்பின் வாழ்க்கையில பார்க்கலாம். யோசேப்பு ஒரு சொப்பனம் பார்த்தது நிமித்தம் அவனுடைய சகோதரர்கள் வெறுத்தார்கள், காரணம் இல்லாமல் பகைத்தார்கள். அவன் தூக்கி எறியப்பட்டான், விற்கப்பட்டான், குழியில் தள்ளப்பட்டான். ஆனால் அவன் நினைத்தான், நான் ஒரு சொப்பனத்தின் நிமித்தம் எவ்வளவு அனுபவித்தான். ஆனால் ஒரு சொப்பனத்தின் நிமித்தம் சிறைச்சாலையிலிருந்து சிங்காசனம் கடந்து போக நேர்ந்தது. அப்பொழுது நீங்க கேட்கலாம், ஏன் சிறைச்சாலை? அந்த சிறைச்சாலையிலே தான் கர்த்தர் அவனுக்கு வைத்திருந்த வரங்கள், கர்த்தர் அவனுக்கு கொடுத்திருந்த கிருபைகள் வெளிவரும்படி கர்த்தர் உதவி செய்தார். என்னை கேட்டுக்கொண்டிருக்க அருமையான தெய்வ பிள்ளையே, நீங்கள் சில சிறையிருப்பின் வழியாக கடந்து போய் கொண்டிருக்கலாம். அந்த சிறையிருப்பில் தான் கர்த்தர் உங்களுக்குள் வைத்திருக்கிற அந்த அபிஷேகத்தின் கிருபைகளும் வரங்களும் ஜொலித்து பிரகாசிக்கும்படி கர்த்தர் செய்வார். நான் அவர்களை கர்த்தருக்குள் பலப்படுத்துவேன், அவர்கள் பெருகி இருந்தது போலவே பெருகி போவார்கள். கர்த்தருக்குள் நம்மை பலப்படுத்தும் பொழுது தேவன் செய்கிற அடுத்த காரியம், சகரியா 10ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது சகரியா 10:6 நீங்கள் பார்க்கலாம். அவர்கள்
என்னால் ஒரு காலமும் தள்ளி விடாதவர்களைப் போல இருப்பார்கள். கர்த்தர் சொல்லுகிறார், அவர்கள் என்னால் ஒரு காலமும் தள்ளி விடாதவர்கள் போல் இருப்பார்கள். தேவன் நம்மை பலப்படுத்தும் பொழுது பழைய வேதனைகள், நம்முடைய வாழ்க்கையில் வந்த தோல்விகள், அவமானங்கள், நிந்தைகள், பிரச்சனைகள், அதனுடைய தடயங்கூடியும் இல்லாத அளவுக்கு வேதனை மிகுந்த கடந்த காலத்தை நடக்காதது போல தேவன் அழித்து போட வல்லமை உள்ளவர். நான் அவர்களை கர்த்தருக்குள் பலப்படுத்துவேன், அவர்கள் பெருகி இருந்தது போல பெருகி இருப்பார்கள். அடுத்ததாய் கர்த்தர் செய்கிற காரியம், அவர்கள் என்னால் ஒரு காலமும் தள்ளி விடாதவர்களை போல் இருப்பார்கள். அதுக்கு அர்த்தம், நாமாய் பொய் சொல்ல வேண்டாம். நம்முடைய பழைய வாழ்க்கையில் அநேக தோல்விகள் வந்திருக்கலாம், அநேக காரியங்கள் வந்திருக்கலாம். அந்த நிகழ்வுகள் நாமாய் ஒன்றும் மறைக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது நடக்காதது போல, அதில் தடயங்குடியும் இல்லாத அளவுக்கு தேவன் நம்முடைய நிலைமையை மாற்றுவார். நீங்கள் அனனியா சபீராலை பார்க்கும் பொழுது அவர்களாய் பொய் சொன்னார்கள். அப்படி பொய் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. கேயாசியை குறித்து வாசிக்கும் பொழுது, என் மனம் உன்னோடு கூட வரவில்லையா? எலிசா கேட்கிறான், இவன் பொய் சொன்னான். நம்முடைய தேவன் பொய் சொல்லுகிறவர் அல்ல. நம்முடைய தேவன் நம்முடைய வாழ்க்கையில கிரியை செய்யும்போ சரித்திரம் படைப்பது மட்டுமல்ல, நம்முடைய சரித்திரத்தை மாற்ற தேவன் வல்லமை உள்ளவர். நான் அவர்களை கர்த்தருக்குள் பலப்படுத்துவேன், அவர்கள் பெருகி இருந்தது போலவே பெருகி இருப்போவார்கள். அவர்கள் என்னால் ஒரு காலமும் தள்ளி விடாதவர்கள் போல இருப்பார்கள். உங்களை பல கடந்த காலத்தில் தள்ளி விடப்பட்டிருக்கலாம். தள்ளப்பட்ட அனுபவங்கள், நிலை குலைந்து போன அனுபவங்கள், உங்கள் சாட்சி ஒன்றுமில்லாமல் போயிருக்கலாம். ஆனால் தள்ளி விடாதவர்களைப் போல இருப்பார்கள். இதை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்றால், ஆதியாகமம் புஸ்தகம் 49ஆம் அதிகாரத்திலே யாக்கோபு தன்னுடைய குமாரர்களை அழைத்து அவர்களை ஆசீர்வதிக்கிறான். ஆசீர்வதிக்கிற நேரம் வந்த பொழுது லேவி கோத்திரத்தை ஆசீர்வதிக்கிறான். லேவி கோத்திரத்தை தன் கையில் இருக்கும் பட்டயத்தை வைத்து நாம் அடையாளம் கொண்டு கொள்ள முடியும் அவன் லேவி என்று. ஆனால் இந்த லேவியை அவன் ஆசீர்வதிக்கும் பொழுது ஆதியாகமம் 49ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே, ஜெனசிஸ் 49:7, ஆசீர்வதிக்க வேண்டிய தகப்பன் தன் குமாரனாகிய லேவியை சபிக்கிறான். அவன் சபிக்கிறான். அவர்கள் அது மட்டுமல்ல, நீங்கள் 6ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது ஆதியாகமம் 49ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், அங்கே நீங்கள் பார்க்கலாம், அவர்கள் ஆலோசனைக்கு உடன்படாதே, அவர்கள் கூட்டத்தில் நீ சேராதே. லேவியை குறித்து சொல்லுகிறான் மற்ற கோத்திரத்தாருக்கு, அவனுடைய ஆலோசனையில நீ உடன்படாத, அவன் கூட்டத்திலே நீ சேராத. சொந்த தகப்பனே சபிக்கிறான். சபித்தது மட்டுமல்ல, அவனோட மற்ற குமாரர்களை பார்த்து சொல்கிறான், மற்ற கோத்திரத்தை பார்த்து கோத்திர பிதாக்களை பார்த்து சொல்கிறான், அவனோடு கூட உனக்கு உறவு வேண்டாம், அவனோடு நீ கலங்க வேண்டாம், அவனோடு கூட நீ ஆலோசனை வைத்துக் கொள்ள வேண்டாம். லேவி சபிக்கப்பட்டவனாய், தகப்பனால் சபிக்கப்பட்டவனாய், தள்ளப்பட்டவனாய் நிற்கிறான். ஆனால் மோசையின் காலத்திலே கர்த்தர் மோசை மூலமாய் சொல்லுகிறார். உபாகமம் 33ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது, உபாகமம் 33:10, லேவி ஒருவன் தான் என்னுடைய நியாயத்தை எடுத்து சொல்லுவான், அவன் ஒருவன் தான் கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து சொல்லுவான். வேற எந்த கோத்திரத்துக்கும் அந்த ஸ்லாக்கியம் கிடைக்கல. கடந்த காலம் சாபம் இல்லாதது போல கர்த்தர் லேவியை ஆசீர்வதிக்கிறார். அவர்கள் என்னால் ஒரு காலமும் தள்ளி விடாதவர்களைப் போல் இருப்பார்கள் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் இதுதான். இவர்கள், லேவி சபிக்கப்பட்டவன் தான், அவனோடு கூட லேவி சபிக்கப்பட்டவன். அவர்கள் ஆலோசனைக்கு உடன்படாதே, அவர்கள் கூட்டத்தில் நீ சேராதே என்று சொந்த தகப்பன் அவனை குறித்து சொல்லுகிறான். ஆனால் அவன் நிலைமையை கர்த்தர் புரட்டி போடுகிறார். அவனுடைய பழைய வாழ்க்கையை கர்த்தர் மாற்றுகிறார். எப்படி மாற்றுகிறார் என்றால், நியாயம் சொல்ல வேண்டும்னா, நியாயம் தீர்க்க வேண்டும் என்றால் லேவி ஒருவன் தான் என்ற நியாயத்தை எடுத்து சொல்வான். அவன் ஒருவன் தான் கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து சொல்வான். அது மட்டுமல்ல, 11ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், நான் லேவியின் மேல் பிரியமாய் இருப்பேன், அவனுக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களை நான் நொறுக்குவேன். அது மட்டுமல்ல, உங்களுடைய பலிகள் செலுத்த வேண்டுமா, இந்த லேவி கோத்திரத்துக்கு மட்டும்தான் இந்த ஸ்லாக்கியம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. உங்கள் பாவ நிவாரண, குற்ற நிவாரண பலிகளை நீங்கள் கொண்டு வரும்பொழுது கர்த்தருடைய ஆசரிப்பு கூடாரத்துக்கு முன்பாக பலி செலுத்த வேண்டும் என்றால் இந்த லேவி கோத்திரத்துக்கு தான் இந்த ஸ்லாக்கியம். யார் இந்த லேவி? தகப்பனால் சபிக்கப்பட்டவன். அவனோடு கூட சேராதே,
அவனோடு கூட ஒட்டாதே, உடன்பாடு வைத்துக் கொள்ளாதே, அவன் கூட்டத்தில் நீ சேராதே என்று சொந்த தகப்பன் மற்ற குமாரர்கள் பிள்ளைகளை பார்த்து சொன்னான். ஆனால் கர்த்தர் அவன் சரித்திரத்தை புரட்டி போட்டு, அவன் பழைய நிலைமையை புரட்டி போட்டு, அதனுடைய தடயங்கூடியும் இல்லாத அளவுக்கு கர்த்தர் அவனை உயர்த்துகிறார். அவர்கள் என்னால் ஒரு காலமும் தள்ளி விடாதவர்களைப் போல இருப்பார்கள். நீங்கள் மோவாபிய ஸ்திரீயாகிய ரூத்தின் வாழ்க்கையிலே பார்க்கலாம். ஆண்டவர் சொல்கிறார், ரூத்தின் வாழ்க்கையிலே, மோவாபிய ஸ்திரீயாகிய ரூத்தின் வாழ்க்கையிலே, மோவாப் என்றாலே சாபம். மோவாப் சாபத்தினால் நிறைந்திருந்தது. நீங்கள் மோவாபியனும் அம்மோனியனும் கர்த்தருடைய சபைக்கு உட்படல் ஆகாது என்பது கர்த்தருடைய சாபம். இவர்கள் கர்த்தருடைய ஆலயத்துக்குள் பிரவேசிக்க முடியாது, இந்த மோவாபியரும் அம்மோனியரும். ஆனால் ரூத்தின் வாழ்க்கையில நீங்கள் பார்க்கும் பொழுது, ரூத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே நீங்கள் பார்க்கலாம். ரூத் 4:11 எந்த மோவாபிய பெண்ணாகிய ரூத் சபிக்கப்பட்டாலோ கர்த்தர் அவளை வைத்து இஸ்ரவேல் வீடை கட்டுகிறாள். தேவன் அவள் நிலைமையை மாற்றுகிறார். இவளுக்கு கர்த்தருடைய ஆலயத்துக்குள் பிரவேசிக்கவே இவளுக்கு அனுவாதம் இல்லை. இவள் சாபத்தில் இருந்தவள், சபிக்கப்பட்டவள். ஆனால் இவளுடைய பழைய நிலைமையை கர்த்தர் எப்படி மாற்றுகிறார் என்றால், இஸ்ரவேல் வீட்டை கட்டுகிற அளவுக்கு கர்த்தர் இவள் நிலைமையை மாற்றுகிறார். அது மட்டுமல்ல, இவளுடைய வம்சத்திலே தாவீதின் குமாரனாகிய மேசியாவும் பிறக்கும்படி கர்த்தர் செய்கிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்க அருமையான தெய்வ பிள்ளையே, அவர் ஒரு காலமும் தள்ளி விடாதவர்கள் போல் இருப்பார்கள். கர்த்தர் அதை செய்வார். நான் அவர்களை கர்த்தருக்குள் பலப்படுத்துவேன். யோசுவாவை குறித்து வாசிக்கும் பொழுது, யோசுவா தெய்வ சமூகத்துக்கு முன்பாக வந்து நிற்கிறான். அப்பொழுது சாத்தானும் அங்கே வந்து நின்று குற்றம் சாட்டுகிறான். சகரியாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது நீங்கள் பார்க்கலாம். சாத்தான் வந்து சொல்லுகிறான், அழுக்கு வஸ்திரம் தரித்தவனாய் தூதனுக்கு முன்பாக இவன் நிற்கிறான். இவன் சொல்லுகிறான், இவனுடைய வஸ்திரம் அழுக்கு வஸ்திரம். உடனே கர்த்தர் சொல்லுகிறார், இவன் தீயிலிருந்து மீட்டெடுக்கப்பட்ட கொள்ளி, இவன் பாவம் செய்தது உண்மைதான், ஆனால் நான் மன்னித்து அவனை மீட்டெடுத்தேன். அதற்கு அடையாளமாய் தான் இந்த அழுக்கு இருக்கிறது. சாத்தான் இப்ப யோசுவாவின் மேல் குற்றம் சுமத்துகிறான். எதற்கு தெரியுமா? இவனை தன் ஸ்தானத்திலிருந்து தள்ளி விடும்படியாய். இவன் இனி அந்த ஊழியத்தை தொடரக்கூடாது. ஆனால் கர்த்தர் செய்தது என்ன தெரியுமா? அவர்கள் ஒரு காலமும் தள்ளி விடாதவர்கள் போல் இருப்பார்கள் என்று நமக்கு வாக்கு பண்ணினாரே. யோசுவாவின் வாழ்க்கையில தேவன் செய்த காரியம் என்ன தெரியுமா? நீங்கள் 4ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, இவனுடைய அழுக்கு வஸ்திரத்தை எடுத்து விட்டு கர்த்தர் இவனுக்கு சிறந்த வஸ்திரத்தை கர்த்தர் இவனுக்கு தரிப்பித்தார். அதோடு கூட விடல, 5ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது, சுத்தமான பாகையை கர்த்தர் வைத்தார். யாரை கொண்டு வைத்தார்? தெய்வ தூதர்களை வைக்கிறார். இனி ஒரு நாளும் ஒரு காலமும் ஒருவனும் இவன் மேல் குற்றம் சுமக்கம் குறையாதபடிக்கு அவர்கள் ஒரு காலமும் தள்ளி விடாதவர்கள் போல் இருப்பார்கள். நான் அவர்களை கர்த்தருக்குள் பலப்படுத்துவேன். இதுதான் கர்த்தருக்குள் நாம் பலப்படுத்தப்படும் பொழுது கிடைக்கிற ஆசீர்வாதம். யோசுவாவை அவனுடைய ஸ்தானத்திலிருந்து தள்ளிவிட முடியவில்லை, அவனுடைய ஊழியத்திலிருந்து அவனை தள்ளிவிட முடியவில்லை. மார்க்குக்கு எழுதின சுவிசேஷத்தில் 3ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்க்கலாம். இயேசு தேவாலயத்தில் நிற்கிறார். இயேசு தேவாலயத்தில் இருக்கும் பொழுது அங்கே ஒரு மனுஷன் வருகிறான், சூம்பின கையோடு ஒரு மனுஷன். மார்க்கு 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது, இயேசு அந்த மனிதனை பார்த்து சூம்பின கையோட மனுஷனை நோக்கி, உன் கையை நீட்டு என்று சொல்கிறார். எல்லாரும் உற்று பார்க்கிறார்கள் என்ன நடக்கிறது என்று. எல்லாருடைய கண்களும் காண அதிசயப்படத்தக்க விதத்தில் தேவன் அங்கு ஒரு அற்புதம் செய்கிறார். நீங்கள் மார்க்குக்கு எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது அங்கே நீங்கள் பார்க்கலாம், அவன் கை மறுக்கையை போல் சொஸ்தமாயிற்று. அதுக்கு அர்த்தம் என்ன? முந்தி இவன் கை இப்படி இருந்ததுக்கு தடயமே இல்லை, அடையாளமே இல்லை. அவர் ஒரு காலமும் தள்ளி விடாதவர்கள் போல் இருப்பார்கள். என்னை கேட்டுக்கொண்டிருக்க அருமையான தெய்வ பிள்ளை, ஒருவேளை நீங்க நினைக்கலாம், உங்க கடந்த கால கஷ்டங்களும் தோல்விகளும் வேதனைகளும் அதன் நிமித்தம் நீங்களாய் சில எடுத்த சில முடிவுகள் முயற்சிகள் சத்துரு வீணடித்திருக்கலாம், கை கூடாமல் போயிருக்கலாம். இல்லை நீங்கள் எடுத்த சில தீர்மானங்கள் அது உங்களுக்கு தப்பாய் முடிந்திருக்கலாம். நீங்கள் நினைக்கலாம், ஐயோ இனி என்ன அடுத்து செய்வேன்னு. நான் அவர்களை கர்த்தருக்குள் பலப்படுத்துவேன். அவர்கள் பெருகி இருந்தது போல பெருகி போவார்கள்.
அவர் ஒரு காலமும் தள்ளிவிடாதவர்கள் போல் இருப்பார்கள். சாதாரண சூழ்நிலையிலும் எதிர்ப்புகளே இல்லாத பொழுதும் கர்த்தர் உங்களை பெருக செய்வார். எதிர்ப்புகள் வரும்பொழுது ஒடுக்க ஒடுக்க பெருக்கம், நெருக்க நெருக்க பெருக்கம் அதிகரிக்கும். பெருக்கலில் பெருக்கம் வரும். மூன்றாவது, எதிர்பார்ப்பே இல்லை, வழியே இல்லை பாஸ்டர், இதற்கு மேல வாய்ப்பே இல்லை, இருந்த எல்லா வாசலும் அடைப்பட்டு போயிடுச்சு, அவ்வளோதான், எல்லாம் முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான் என்று நீங்கள் நினைக்கும் பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், நான் அவர்களை பெருகி இருந்தது போலவே பெருகி போவார்கள், நான் அவர்களை ஒரு காலமும் தள்ளிவிடாதவர்கள் போல் இருப்பார்கள், நான் அவர்களை கர்த்தருக்குள் பலப்படுத்துவேன். இருக்கும் இடத்துல உங்க கண்களை மூடுங்க. நான் விசுவாசிக்கிறேன் இந்த மாதம் கர்த்தர் இந்த வசனத்தை உங்கள் வாழ்க்கையில் அனுபவமாக்குவாராக. உங்கள் மனதிலும் இருதயத்திலும் எழுதி கொண்டு அதன்படி ஜீவிக்க தேவன் உங்களுக்கு பலன் தருவாராக. நான் அவர்களை கர்த்தருக்குள் பலப்படுத்துவேன். இந்த வசனத்தின் வெளிச்சம் உங்கள் வாழ்க்கையில வீசட்டும். இந்த வசனத்தின் வல்லமை விளங்க பண்ணுவீராக. பரலோக பிதாவே, இந்த வார்த்தைகளை நீர் அவர்கள் வாழ்க்கையிலே அனுபவமாக்க போகிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். கர்த்தருக்குள் நீர் அவர்களை பலப்படுத்துகிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். அவர்கள் பெருகி இருந்தது போலவே பெருகி போக செய்கிற கிருபைக்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து பெரிய காரியங்கள் செய்யும். எல்லா துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கேளும் பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுலமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் நம் ஏவரோடு கூட என்றென்றும் இருப்பதாக. ஆமென். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எல்லாருக்கும் ஸ்தோத்திரம்.